எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களையும் வணங்குகிறேன். கழகத்தை அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அசைக்க முடியாத ஏற்றுக்கோட்டையாக இந்தியாவிலே தலைசிறந்த மாநில கட்சிகளிலே முதன்மை கட்சியாக கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு ஒரு இயக்கமாக கோப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஒட்டாமுத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆற்றல் மிக்க பெரும்படையை நடத்துகிற எஸ்பி வேலுமணி அவர்களே, நிகழ்வுக்கு என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நான் போனேன். அந்த வீட்டில் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு எங்கே எங்க அண்ணன் குலசேகர், எங்கே எங்க அண்ணன் குலசேகர் என்று கேட்டார்களே, அந்த பாசத்தை வளர்த்து மறைந்து விட்டார். திருப்பூர் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் செத்தாலும் அப்படித்தான் இருக்கணும். வாழ்க்கை தனக்காக மட்டுமே வாழ்ந்துவிட்டு போதும் தவறு, தன்னையும் நினைக்காமல் குலசேகரை போல பிறருக்காகவே வாழ்ந்துவிட்டு போதும் தவறு. குலசேகர் இல்லை என்றாலும் நீண்ட காலத்துக்கு குலசேகருடைய பெயர் இருந்தது. நான் போலீஸ் சொல்லிக் கொள்றேன். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை தமிழகத்தை அதிக நாள் ஆண்ட கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்து சம்பூதுங்க, இல்லைன்னா வேற விதமா நடந்து போயிடும். அதிமுக கிண்ணிக்கிறையா நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம இத்தனை கொடிகளையும் பேனர்களையும் தட்டிகளையும் அவுத்து வைக்கிறைய போலீஸ் கருணாநிதியினுடைய ஸ்டாலினுடைய கைகூலியா? மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக்குவர்கள் அதற்கு தகுந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இன்னும் 6 அமாவாசை எங்க தலைவர் எடப்பாடியார் எண்ணி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அடிப்படையில் எந்த தைரியத்தில் 1 மணி நேரத்தில் பூராத்தி அவுத்து வச்சுட்டே தயவு செய்து திருந்துங்கள். ஆளப்போகிற கட்சி அதிமுக, அடுத்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார். சுருக்கமா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அலங்கார அவர்கள் கோயம்புத்தூர்ல கொதிக்கிற வெயில்ல அம்மா மாலை 3:30 மணி 4 மணிக்கு கிளம்பி ஈரோடு மாவட்டம் வரையில தொடர்ந்து பல நாள் கோவையில தங்கி இந்த கட்சியை, தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை கொடியை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று இளமை பருவத்திலே படி ஏறி இறங்கி வெடியா காலையில 8 மணிக்கு தான் எல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அம்மா அலங்கார வந்து நுழைவார்கள். காலை 8 மணிக்கு தான் வந்து நுழைவார்கள். வயல்வெளிகள், காடுகள், மேடுகள், பள்ளங்கள், குக்கிராமங்கள், அம்மா போகாத ஊரே கிடையாது. எல்லா ஊருக்கும் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை நிலைநாட்டுவதற்கு அம்மா பட்ட பாடு நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கலாம். நாம் அனைவரும் மேடையில் இருக்கிற தலைவர்களால் தெரிந்திருக்கலாம். அதற்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக என்கிற பெயரை வைத்து தமிழகத்திற்குள்ள சுற்றுப்பயணம் வந்தார். அவர் முகத்தின் மீது ஏசிட் ஊத்துவேர் என்று சொல்லி மிரட்டி பார்த்தார்கள். அவருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்குவதாக மிரட்டி பார்த்தார்கள். அச்சப்படாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன் முறையாக சென்னையை விட்டு அக்டோபர் 25ஆம் தேதி முதன்முறையாக 72 அக்டோபர் 25 முதன்முறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சங்கநாதம் செய்த ஊர் பொள்ளாச்சி. அடுத்த அதே நாட்டில் கோவை. அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் புயலாக, இடியாக, மின்னலாக, மழையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் உயிரை பற்றி, தன் அழகை பற்றி, எதை பற்றியும் கவலை இல்லாமல் அதிமுகவை உருவாக்கினார். இவரெல்லாம் ஒவ்வொரு அத்தியாயம் நம்முடைய 3வது அத்தியாயமாக, நம்முடைய 3வது தலைமுறை தலைவராக இன்றைக்கு உதித்திருக்கிற மாபெரும் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். மாலை 3:30 மணிக்கு கிளம்பினா 11 மணி வரையில எத்தனையோ இடையூறுகள், இன்னல்கள், கழக பிரச்சனைகள் அத்தனையும் பொருட்படுத்தாமல் தூசியாக எல்லாவற்றையும் தட்டிவிட்டு சிங்கனிகள் தலைவராக புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் அண்ணன் எடப்பாடியார் என்று சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரே வேண்டுகோள்,
பங்காளி இல்லாவிட்டால் எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் நின்று கொண்டே இருக்கிறீர்கள் என்று. அதே போல மேடை முன்புறத்திலே குழப்பமாக இருக்கிறது, நீங்கள் எல்லாம் நெருக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்திலே எல்லாமே சரி, எது சரியாக இருக்க வேண்டும்? வரப்போகிற நம்முடைய தலைவர், நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணம், அதில் நம் ஒவ்வொருவருடைய கடமையும் என்ன, அதில் என்ன நிறைவேற்றணும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்பதான் மேடையில் உட்கார்றதுக்கு அழகு, மேடைக்கு முன்புறத்தில் உட்கார்வதற்கு அழகு. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, எல்லா பதவிகளும் யாரோ ஒருக்கு திரும்ப பெறப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். இன்னையிலிருந்து ஒரு 10 நாளைக்கு வீடு வீடாக போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்த்து நோட்டீஸ் அடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸை கொடுத்து எடப்பாடியார் கூட்டத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வெற்றிலை பார்க்க வைத்து அனைத்து மக்களையும் அழைக்க வேண்டும். செய்யலாமா? நமக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை, மேடை இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் எப்போதும் மரியாதை என்றால், திருப்பூர் மாநகருக்கு வருகிறார், வடக்கு தொகுதியிலே மாலை 4 மணிக்கு பேசுகிறார் என்றால் 1 லட்சம் பேரை விஜயகுமார் சேர்த்து காட்டினா 10 ஆண்டு கால எம்எல்ஏ வருவதற்கு லட்சணம். அதற்கு திருப்பூர் மாநகரத்தினுடைய மூத்த தலைவர்கள் எம்எஸ்எம் ஆனந்த் ஆனாலும், திருப்பூர் சிவசாமி ஆனாலும், மற்றும் நம்முடைய மாநகராட்சியினுடைய தலைவர்கள், தளபதிகள் எல்லோரும், மாநகராட்சி மன்ற கவுன்சிலர்கள் எல்லோரும் துணையின்றி திருப்பூர் என்றால் அதிமுக, அதிமுக என்றால் திருப்பூர் என்பதை வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் பல்லடத்திலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் என்கிற புதிய அத்தியாயத்தை நாம் உருவாக்கிய தீர வேண்டும். பல்லாயிரக்கணக்கான எடப்பாடியாருடைய தளபதி, முக்கியமான தளபதியாக இருக்கிறது யாரு? அவர் மூலமா கட்சிக்கு பெருமை சேர்க்கணும், எடப்பாடி ஐயாக்கு பெருமை சேர்க்கணும்னா நம்ம எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும். உழைப்பில சோரம் போகக்கூடாது. வீடு வீடா போய் புரிந்து அலையுங்கள், வீடு வீடாக போய் கூப்பிடுங்கள், வாக்காளர் பட்டியலை சரிபாருங்கள். செத்த ஓட்டு, ஊரு விட்டு போன ஓட்டு, கண்டுபிடிக்க முடியாத ஓட்டு, எல்லாவற்றையும் வருவதற்குள் தயார் பண்ணுங்க. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். பொருளாதாரம் முடிந்தால் பொருளாதார உதவி செய்யுங்கள். உடல் உழைப்பு முடிந்தால் உடல் உழைப்பை கொடுங்கள். மனதளவிலே அந்த கூட்டம் வென்றால் தான் நமக்கு மானம், மரியாதை அனைத்தும் கிடைக்கும். நம்முடைய மானம், மரியாதை அனைத்தும் அந்த கூட்டத்திலே, அந்த கூட்டத்தினுடைய வெற்றியே தான் இருக்கிறது என்பதை கட்டியம் கூறி உறுதியாக எடப்பாடியாருடைய ஆட்சி 2026 அமைந்தே தீரும். அடுத்த ஆகஸ்ட்ல எடப்பாடியார் செய்தார் கோட்டையில கொடியேற்றுவார், கொடி ஏற்றுவார். எந்த கொப்பனும் அவரை எதிர்ப்பது இல்லை. ஆனால் கடுமையாக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய கடமையை கழகத்திற்காக கடுமையாக செய்ய வேண்டும் என்று அன்போடு, தாழ்மையோடு, பணிவோடு கேட்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அனைத்து கழக நிர்வாகிகளும் தங்களால் முடிந்த பணியை கழகத்திற்காக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.